பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால சத்தியத்தை சந்தோஷமா கேட்கணும். கொஞ்சம் குரல் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து கேட்கணும். நேற்றைய தினம் வரைக்கும் வார்த்தையை சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் இன்றைக்கி காலையில் திருத்தணி பகுதியில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் அதை நல்லபடியாக முடித்து இன்றைக்கி இப்போ இந்த ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் பலன் கொடுத்தார். அதற்காக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தையும். மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தையும். இதற்கு ஆதாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 5 8 வரை உள்ள வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5 8 வரை உள்ள வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தை என்னதுங்க? ஜீவனும் சமாதானம். ஜீவனும் சமாதானம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய நிலைப்பாட்டை அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஆக்சுவலா மனுஷன் 2 நிலையில இருக்கிறான். நம்ம ஜென்ரலாக சொல்கிறது ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்லுவோம். சரீரத்தில் ஆவி இருந்தால் தான் அது ஆத்மா, ஜீவாத்மா. ஏன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், மண்ணினாலே ஒரு உருவத்தை உருவாக்கி சரீரத்தை உருவாக்கி அதில் தேவன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மூச்சு காற்றை ஊதினோடனே அவன் ஜீவாத்மா ஆனான். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆதாமை 2 நிலையாக பிரிக்கலாம். அவன் கீழ்ப்படியாமையில விழுறதுக்கு முன்னாடி ஆதாம் எப்படி இருந்தான்னா உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி இருந்தான். ஒரு மகிமையில இருந்தான், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. அதனால தான் அவன் நிர்வாணமா இருந்தது. அவனுக்கு என்ன தெரியல, ஒரு பெருசா தெரியல. கீழ்ப்படியாமையில விழுந்த உடனே வசனம் சொல்லுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப மாம்ச சிந்தை அவன் வந்துச்சு. இந்த மாம்ச சிந்தை வந்த பிறகு அவன் தன்னை என்ன நினைச்சுக்கிட்டான்? நிர்வாணின்னு அறிந்து கொண்டு என்ன பண்ணிட்டான்? ஒளித்து கொண்டான். ஒளித்து கொள்றது மாத்திரம் இல்ல, அத்தி இலையில ட்ரெஸ் வரை தைச்சிக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெக்கக்கேடான ஒரு காரியத்தை இந்த மாம்ச சிந்தை கொண்டு வருது பாரு, அங்கிருந்து உருவாகுது. அப்போ மனுக்குலமே அதுல இருந்து வருது. இப்போ 2 நிலையில நம்ம இருக்கிறோம். ஒன்று ஆவிக்குரிய நிலை, இன்னொன்று மாம்சிக நிலை. ரட்சிப்பின் அனுபவத்தில் வராதவன் முழுக்க என்னவா தான் இருக்கிறான்? மாம்ச சிந்தையில தான் இருக்கிறான். அதை தான் திங்க் பண்ணுவான், அதன்படி தான் செய்வான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்தவர்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயினா அப்படின்னு சொல்லும் போது உள்ளான மனுஷன் பிறக்கிறான். அதுதான் தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம். இப்போ உள்ளான மனுஷன் வந்த உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 விஷயம் நடக்குது. கிறிஸ்தவர்களுக்கு 2 விஷயம். ஒன்று, சரீரத்தில் இருக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். அதனால தான் இயேசு சொன்னாரு, மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. அப்போ மாம்ச பலவீனமானதுன்னா என்ன ஆகும்? இது தேவனுக்குரிய காரியத்தை என்ன பண்ணாது? செய்யாது, செய்யவும் முடியாது. அப்போ இதை செய்ய வைக்கிறது தான் ஆவிக்குரிய உள்ளான மனுஷன். அப்போ இந்த உள்ளான மனுஷனுக்குரிய சிந்தைய ஆவியின் சிந்தையினும் புறமான மனுஷனுக்குரிய சிந்தைய மாம்ச சிந்தைன்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ இந்த 2த்துக்கும்
2 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. மாம்ச சிந்தையோட ஆசீர்வாதம் என்னதுங்க? மாம்ச சிந்தையோட என்ன வருது? மரணம். மரணம். அப்ப மாம்ச சிந்தைய சார்ந்தா என்ன வரும்? மரணம், சாபம். ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஜீவனும் சமாதானம். சமாதானம். அப்ப ஜீவன் சொல்லும் போது இயேசு என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அப்ப ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நம்ம எந்த சிந்தையை சார்ந்திருக்கிறோம்? மாம்ச சிந்தையை சார்ந்திருக்கிறோமா, ஆவின் சிந்தையை சார்ந்திருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பாருங்க, 2 மனுஷன் பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்களேன், 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் என்ன ஆகணுமா? அழிந்தும் அழியணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும். இந்த அனுபவத்துல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா? இல்ல நம்ம இருக்கிறோமா? புறம்பான மனுஷன் அழிறானா, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறானா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா ஆதி நாட்கள்ல சத்தியம் சத்தியமா அறிவிக்கப்பட்டது. மனுஷனுடைய நிலைப்பாடு என்னன்றத சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்போ சபைக்கு போனால எதை தான் சொல்லி கொடுக்குறாங்க? நீ இந்த சரீரத்துல எப்படி நல்லா வாழலாம், அது வாழ்றதுக்கு என்ன தேவை, இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால இன்றைக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மாம்ச சிந்தையில இருக்கிறோமா, ஆவின் சிந்தையில இருக்கிறோம், அல்லது மாம்ச சிந்தைனா என்ன, ஆவின் சிந்தைனா என்னன்றத தேவன் நமக்கு உணர்த்துவாராக. அது கொலோசியர் 2:19 கூட வாசிங்க. கொலோசியர் 2:19. மாம்ச சிந்தை வந்துட்டா எதை எழுந்து போயிடுவோமா? பந்தய பொருள்னா எது? நம்முடைய பந்தய பொருள் பரலோக ராஜ்யம். அப்போ என்னத்தான் இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்தவங்களா வாழ்ந்தாலும் இலக்கை அடையாமல் இருப்பதற்கு இந்த மாம்ச சிந்தை தடையா இருக்குது. அப்போ இந்த மாம்ச சிந்தைன்னா என்ன? அப்போ வாழ்க்கையில நல்ல ஜீவன், நல்ல சமாதானம் இருக்கணும்னா ஆவின் சிந்தை இருக்கணும். இந்த ஆவின் சிந்தைன்னா என்ன அப்படின்றத ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். முதலாவது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கக்கூடிய இந்த மாம்ச சிந்தைனா என்ன, அது எப்படிப்பட்ட சிந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை என்ன, எப்படிப்பட்ட சிந்தைனா இருமாப்பான சிந்தை. அது அப்படிதானே வருது, இருமாப்பான சிந்தை. இந்த இருமாப்பான சிந்தைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மேல நம்பிக்கை வைக்கிறோம்? உலகத்தில் ஐஸ்வர்யத்தின் மேல. ஐஸ்வர்யத்தின் மேல. பணம் வந்தா எப்படி இருக்க நம்மளுக்கு? ஜாலியா விடு. மற்றவங்களை பார்க்கறது, பேசுறது, அந்த காரியெல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேட் அதிகமாக இருக்கும். கையில் காசு இருந்தால், பழமொழி கூட சொல்லுவாங்க, கோழிக்கு கூட காசு இருந்தால் பாட்டு வருமா? கோழிக்கு பணம் இருந்தால் பாட்டு வருமா? அந்த மாதிரி சிலருக்கு பணம் அதிகமாக இருந்தால் எதன் மேலே அந்த நம்பிக்கை போயிடுது? அவங்க காரியம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே போகிறதுனால அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடக்கை, அதாவது முன்னெல்லாம் ஒரு சில விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஏதாவது நிறைய விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் பெருசாகுது. ஆனால் ஒரு லெவலுக்கு வந்துட்ட பிறகு
ஒரு சின்ன விஷயம் பேசிட்டா கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெருசா என்ன எப்படி கேட்கலாம், என்ன பார்த்து எப்படி நீ பேசலாம்? இதெல்லாம் என்னன்னா இந்த இருமாப்பான சிந்தை. அதுல 20வது வசனம் வாசிங்க, அதுல கிளியரா சொல்றாரு பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, ஆ உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை ஆ நீ காத்து கொண்டு ஆ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. கொள்கையின் விபரீதங்கள்னா என்னன்னு வருதுங்க? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு சத்தியம் தெரியும், நம்மளுக்கு கூட சத்தியம் தெரியும். ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு இருமாப்பு வந்துடும். உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை ஒரு சத்தியத்தில் வளராதவங்க, தேவனுடைய ஆழங்களை அறியாதவங்க யாராவது நம்மக்கிட்ட பேசினா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அவங்கள பார்த்தா? ஏன் ஒரு பிரசங்கியாரே எடுத்துப்போமே, ரொம்ப சைல்டு ஒரு 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 எலிமெண்ட்ரி டீச்சிங் மாதிரி எடுத்தால் நம்ம அவர் எப்படி பார்ப்போம்? என்ன தெரியுது இவருக்கு, என்ன இவர் இது பண்ணிடுவார். அப்போ என்னன்னா, எந்த விஷயம் நமக்கு அதிகமாக இருக்குதோ அல்லது எதை நாம் சார்ந்து இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் வர்றது எல்லாமே இருமாப்பான சிந்தை. அப்போ வேதம் சொல்லுது, இந்த இருமாப்பான சிந்தை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அதை என்ன பண்ணுறது இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. இது மாம்ச சிந்தையை சார்ந்தது, இது தேவனுக்கு விரோதமான பகைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இருமாப்புக்கு இன்னும் நிறைய டெஃபினேஷன் கொடுக்கலாம். எல்லாமே தெரியும். இருமாப்புனா என்னன்னு நம்ம சொன்னோன்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி கிரேடாக இருக்கிறதெல்லாம் என்னதான் இருமாப்பு. ஆமாம். அப்போது அது என்ன பண்ணக்கூடாது, அது மாம்ச சிந்தையை சார்ந்ததாக இருக்குது. ரெண்டாவது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கக்கூடிய மாம்ச சிந்தை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. இரண்டாவதாக பார்க்கிறோம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கக்கூடிய மாம்ச சிந்தை என்னன்னா அக்கிரம சிந்தை. முதல்ல பார்த்தோம் இருமாப்பான சிந்தை, இரண்டாவது பார்க்கிறோம் அக்கிரம சிந்தை. இந்த அக்கிரம சிந்தை இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரா, செவி கொடார். அப்போ சில நேரத்தில் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், இதெல்லாம் வச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜபம் ஏன் தடை ஆகுதுன்றதை குறித்து நிறைய விஷயம் இருக்குது. சரி, இந்த அக்கிரம சிந்தைன்னா என்ன, இது எப்படிப்பட்டதுன்னா, யோபு 31 33வது வசனம். யோபு 31:33. நான் ஆகாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. அக்கிரமம் எப்படிப்பட்டதுன்னா தன்னை என்ன பண்ணோம், ஒளித்து கொள்ளும். அப்போ இந்த அக்கிரம சிந்தைன்றது எப்படின்னா, நிறைய விஷயங்களை விரோதமா நினைக்கும், எல்லாம் பண்ணோம், ஆனா வெளியே தெரியாது. தன்னை தானே என்ன பண்ணிக்கோ, ஒளித்து வைத்துக்கொள்ளும். ஆதாம் அதுதான் செஞ்சான், மடியிலே ஒளித்து வைத்து கொள்ளவில்லையே. யோபு சொல்றார், நான் ஆதாமை போல அக்கிரமத்தை ஒளித்து வைக்கிறேன். அப்போ அக்கிரம சிந்தை என்பது என்னன்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, யாருக்குமே தெரியாம குழி பறிக்கிறது, யாருக்கும் தெரியாம குழி பறிக்கிறது. ஆனா அது இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் பண்ணாங்க, என்ன பண்ணது தெரியாது. கேள்விப்பட்ட பிறகுதான் தெரியும், ஓ இவங்க பேசுனாங்களா, ஓ அவங்க இப்படி செஞ்சாங்களா. அப்போ நபரை பார்த்தா இப்படி தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு விரோதமா சிந்திக்கிற அந்த ஒளித்து வைத்து வெளியில தெரியாத அளவுக்கு ஒளித்து வைக்கிற அந்த அப்படிப்பட்ட சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்குது, அக்கிரம சிந்தையா இருக்குது. அது ஒளித்து வைத்துக் கொள்ளும். மாத்திரமல்ல, எண்ணாகமம் 15:31 வசனம். எண்ணாகமம் 15:31. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். இப்போ இந்த அக்கிரமம் இருக்கிறதுனால அவன் எதை அசட்டை பண்ண, நான் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றது. எவ்வளவு தான் தேவன் நமக்கு எவ்வளோ வார்த்தைகளை கொடுத்தாலும் அந்த வார்த்தைகளை கேட்கறதோட சரி, அதுக்கப்புறமா என்ன பண்றது இல்லை, அதை செய்யாம போறது இல்லை. இதெல்லாம் அக்கிரம சிந்தை.
அப்போ ஒரு வசனத்தை கேட்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசினார்ன்ற ஒரு உணர்வு இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். அப்போ அந்த பயத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படலைன்னா, வேற விதத்தில் நம்ம செய்கிறவளா இருந்தால் அது என்ன மாதிரி சிந்தை? அக்கிரம சிந்தை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அதில் முதலாவது என்ன பார்த்தோம்? இருமாப்பான சிந்தை. ரெண்டாவது அக்கிரம சிந்தை. மூன்றாவதாக ரோமர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 11:20. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. மூன்றாவதாக பார்க்கிறோம் மேட்டிமை சிந்தை. என்ன சிந்தை? மேட்டிமை சிந்தை. இந்த மேட்டிமை, மனமேட்டிமை அப்படின்றது தேவனுடைய பார்வையில் ரொம்ப படுபாதகமானது. ஏன்னா இந்த மேட்டிமைன்ற ஒரு விஷயம் பூமியிலே வரல. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பரலோகத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அது யார் மூலியமா ஸ்டார்ட் ஆச்சு? லூசிஃபர் மூலியமா ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த இடத்துல தேவன் வாசம் செய்கிற இடத்துல, அந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் வருதுன்னா அது எவ்வளோ டேஞ்சர். அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் அந்த பெருமை பாராட்டுகிற, அந்த மேட்டிமையாக இருக்கிறத மேன்மைப்படுத்துகிறவன் எல்லாமே தேவன் என்ன பண்ணுறாரு? தாழ்த்துக்கிறார். அந்த பெருமையாக பேசுறது அவருக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரா? எதிர்த்து நிற்கிறார். அதே மாதிரி தான் இந்த மேட்டிமையான சிந்தை கூட தேவனுக்கு எப்படி இருக்கு? இந்த மனமேட்டிமை அப்படின்றது எப்படி இருக்குன்னா, நீதிமொழிகள் 16:5. நீதிமொழிகள் 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை உள்ள எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்போ பாருங்க, நம்ம எவ்வளோ நேரம் அனாவசியமாக பெருமையாக அடிச்சுக்கிறோம்ல. அது எதுவாவது இருக்கட்டும், அது நம்ம பிள்ளைங்களை பற்றி இருக்கட்டும், நம்ம திறமையை பற்றி இருக்கட்டும், நம்மளுடைய வருமானத்தை பற்றி இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில். அதாவது பெருமைன்றது என்னன்னா, மேட்டிமைன்றது என்னன்னா, தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம தாழ்த்துறது. ஒரு மனுஷனை தாழ்த்தி இன்னொரு மனுஷன் நிற்கிறது தேவன் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார்? அதை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் வசனம் சொல்லுது, மனமேட்டிமை கர்த்தருக்கு எப்படியா? அருவருப்புக்கு. என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றல, ஐயே அப்படின்றல. அந்த மாதிரி மனுஷனுடைய மேட்டிமை தேவனுக்கு எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குது. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, என்னத்தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிங்கனாலும், ஊந்து ஜெபம் பண்ணாலும், வேதத்தை வாசித்தாலும், கிறிஸ்தவன் என்ற போர்வையை போத்திக்கிட்டு இருந்தாலும், பெருமையாக மனமேட்டிமையாக இருந்தால் தேவன் எப்படி பார்த்து ஐயன்றார். அது அவருக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பு. அப்போ தேவனே அருவருத்தா சாபம் எப்படி இருக்கும் பார்த்துங்க. எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ நல்லா இந்த இப்படி ஆயிட்டானே. புரியுதா? அப்போ மனமேட்டிமையான சிந்தை. நீதிமொழிகள் 16, அதுல 18 வாசிங்க. 16. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். அழகா வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ மனமேட்டிமையான சிந்தை, மனமேட்டிமை தேவனுக்கு அருவருப்பு, மனமேட்டிமை விழுதலுக்கு காரணமா இருக்குது. சங்கீதம் 18:27 வாசிங்க. சங்கீதம் 18:27. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். மேட்டிமையான கண்களை என்ன பண்ணுவாராம்? தாழ்த்துவீர். அப்போ எவ்வளவுதான் முன்னேறினாலும் என்னதான் ஆகாது? யார்தான் தாழ்த்துறா? தேவனே தாழ்த்துவார். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். மாம்ச சிந்தை மரணம், சாபம், அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ வாழ்க்கையில் ஏன் முன்னேற்றம் வரல, ஏன் உயரல, ஏன் நிறைய விஷயம் நடக்கலைன்னா, இருமாப்பான சிந்தை, அக்கிரம சிந்தை, மேட்டிமையான சிந்தை, இந்த 3 இருந்தால் தேவனுக்கு விரோதமான பகை. அது அந்த ஜபங்களும் கேட்கப்படாது, எந்த காரியமும் நடக்காது, போகிற மாதிரி தான் போகும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அப்போ ஆவியின் சிந்தை. ஆவின் சிந்தைன்னா என்ன? ஏன்னா ஆவின் சிந்தையில் என்ன இருக்குது? ஜீவனும் சமாதானமும் இருக்குது. அப்போ ஆவின் சிந்தை எப்படிப்பட்டது?
நீதிமொழிகள் 11:2. நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. ஆமென். ஆவியின் சிந்தை தாழ்ந்த சிந்தை. இந்த தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களுக்கு என்ன இருக்குதான்? ஞானம் இருக்குதான். அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 13:10. நீதிமொழிகள் 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை கேட்பாங்க. இந்த தாழ்ந்த சிந்தைன்றது ஞானம். ஞானம்னா என்ன? ஆலோசனை கேட்பாங்க. அப்போ ஆலோசனை கேட்கலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். தாழ்ந்த சிந்தை. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருக்கலாம், ஆனாலும் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் உட்காந்து ஆலோசனை கேட்கணும். தேவ மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். குடும்பமாக ஆலோசனை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் ஒருத்தர் ஒரு மாதிரி என்ன தெரியும், இதுக்கு என்ன தெரியும் இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா கூட கர்த்தர் தெரிய வைப்பார். கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். சில நேரத்தில் பிள்ளைங்க கிட்ட கூட ஆலோசனை கேட்கலாம், கர்த்தர் பேசுவார். புரியுதுங்களா? அப்போ தாழ்ந்த சிந்தை ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா அது ஆலோசனை கேட்கும். மாத்திரமல்ல, யாக்கோபு 3:15. இந்த ஞானத்துல கூட 2 விதமான ஞானம் இருக்குது. யாக்கோபு 3:15, 14, 15, 16. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், கசப்பான வைராக்கியம் விரோதத்தை வைச்சா நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இப்ப இந்த தாழ்ந்த சிந்தை ஞானம், இந்த தாழ்ந்த சிந்தையில ஞானம் ஆலோசனை கேட்கணும். ஆனா அந்த ஞானமா பயன்படலைன்னா இன்னொரு ஞானம் வந்துடுது. என்ன ஞானம்? உலக பிரகாரமான ஞானம். இது எப்படி இருக்குதான்? சிம்பிளா சொல்லிட்டாங்க, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை கோவப்படும் போது ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கலாம். அப்ப சொல்லலாம், அதை வச்சா இதான் பேய்த்தனம், இதான் லௌகிக ஞானம்னு சொல்லிக்கலாம் அந்த டைம்ல. அப்போ அந்த லௌகிக ஞானம் எப்படி இருக்குதான்? ஜென்ம சுபாவத்தை சார்ந்திருக்கு. அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கு. அப்போ அதுல 17 வாசிங்க. 3:17. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இது தாழ்ந்த சிந்தையில வர ஞானம். எத்தனை வந்ததுங்க? அதுல முதல்ல என்ன வருது? பரத்துல இருந்து வர ஞானம் சுத்தமுள்ளது. 2 சமாதானம். வீட்டுல சண்டை கண்டை வந்தா என்ன பண்ணும்? ஞானம் தாழ்ந்த சிந்தை இருந்தா சமாதானம் பண்ணும். இரக்கம் சாந்தம் இணக்கம்னா என்னங்க? இரக்கத்துக்கும் இணக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? இரக்கம்ன்றது சரி விடு, அவங்க என்ன பண்றது அப்படின்றது இரக்கம். பாவம் பண்ணிட்டாங்க ஏதோ அப்படின்னு இறங்குறது இரக்கம். இணக்கம்ன்றது என்னன்னா, தப்பு தான், என்ன பண்றது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணிக்கிட்டேன். அந்த இணக்கம் தன்னைத்தானே அதுக்கேற்றாற் போல் மாற்றிக்கொள்வது. இந்த குணத்தை யார்கிட்ட பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து கிட்ட பார்க்கலாம். அந்த இணக்கம் அதை எவ்வளவு அருமையா வந்திருக்கு. பரத்துல இருந்து வர்ற ஞானம் இணக்கம். அப்புறம் இரக்கம் நற்கனிகளினால் நிறைந்ததும் பட்சபாதம் இல்லாததாயும். என்ன பட்சபாதம்னா என்னது? பார்ஷாலிட்டி. ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்கறதுல, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது. அப்போ இதெல்லாம் என்னதுங்க? தாழ்ந்த சிந்தை ஞானம்.
அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா ஆலோசனை கேட்கும். அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா இந்த குணலட்சணங்கள்லாம் வந்துடும். கிறிஸ்து இயேசுவினுடைய குணலட்சணங்கள் எல்லாம் வந்துடும். அப்போ ஆவியின் சிந்தை என்றது ஜீவனும் சமாதானம்னும் போது முதல்ல பார்க்குறோம் தாழ்ந்த சிந்தை. இரண்டாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிலிப்பியர் 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக பார்க்குறோம் ஏக சிந்தை. ஏக சிந்தை. இந்த ஏக சிந்தைனா என்னன்னா அதிலே 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இசைந்த ஆத்துமாக்களாய், அதாவது ஒருவரோடு ஒருவர் இணைந்து இசைந்த ஆத்துமாக்களாய் அப்படின்னும் போது அந்த ஒருவரோடு ஒருவர் இணைந்து எப்படிப்பட்டதுன்னா ரோமர் 15ஆம் அதிகாரம் 6-7. ரோமர் 15:6-7. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இதுதான் இசைந்த ஆத்துமாக்களா போகுது. கிறிஸ்து இயேசுவின் இருந்த அந்த சிந்தையை பறித்துக் கொள்றது. அதே ஒன்றையே என்ன பண்ணுமா? சிந்திக்கிறது. அதுல பார்த்தோம் பாருங்க, ஒன்றையே சிந்திக்கிறது. ரோமர் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பாத்தீங்களா எப்படி என்ன புத்திமான் என்று எண்ணாத. அப்போ இந்த ஏக சிந்தை அது எப்படிப்பட்டதுன்னா கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில அது இணைக்குது. நீ ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி இல்லை, எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிற அந்த இணைப்புக்குள்ள வந்து ஒன்றிய சிந்தித்து சந்தோஷத்தை என்ன பண்ணுதான்? நிறைவாக்குது. எப்படி சந்தோஷத்தை நிறைவாக்குது? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்செயல் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். யார் நம்ம கூட இருப்பாங்க? தேவனே நம்ம கூட இருப்பார். அப்ப இந்த ஏக சிந்தை என்னும்போது இசைந்த ஆத்துமாக்களாய், முதல்ல குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த இசைந்து போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து போறது. நம்ம எல்லாம் ரொம்ப லாஜிக்கா சொல்லுவோம், 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா 400 செவத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். வீட்டில் நடக்கிறதுலாம் 400 பேருக்கு என்ன பண்ணுவோம் தெரியும். ஆனா அந்த இசைந்த ஆத்துமாக்கள்னும் போது பிரச்சனை அந்த 4 செவத்துக்குள்ளேயே என்ன ஆயிடணும்? இசைந்தவர்களா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். இந்த இசைந்த இந்த ஏக சிந்தை இல்லைன்னா என்ன ஆகாது? குடும்பத்துல சமாதானம் வராது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 3வதாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருக்கு போதிக்கத்தக்க ஒரு சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய். 3வதாக பார்க்கிறோம் கிறிஸ்துவின் சிந்தை. பாருங்க, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். இப்ப நம்ம ஆவியின் சிந்தைய உள்ளவர்களா இருக்கணும்னா முதல்ல என்ன வரணும்? நம்ம சிந்தையில தாழ்ந்த சிந்தை, 2வது ஏக சிந்தை, 3வது கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு சொல்லும் போது இயேசு அப்படின்னாலே ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்புன்னு அர்த்தம். யாஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. யாஷுவா யெகோவாவின் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு அப்படின்னும் போது கிறிஸ்துவின் சிந்தை. இயேசு யார்? ரட்சகர். இப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்தா நமக்குள்ள என்னதான் வெளிப்படணும்? ரட்சிப்பு வெளிப்படணும். இப்ப ரட்சிப்பை நம்ம எப்படி பார்க்குறோம்? ரட்சிப்பை எப்படி நம்ம பார்க்குறோம்? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஒருத்தருக்கு ஒரு வருஷம் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் ரட்சிப்போம். எப்போ?
இந்த வருஷத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். யாராவது சொல்ல முடியுமா இந்த வருஷத்தில் இந்த டேட்டில் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு? டேட்டு ஞாபகம் இருக்குதா? இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தது இல்லை. அதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட். பிள்ளை பிறந்துச்சிங்க, கல்யாணம் ஆயிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி ரட்சிக்கப்பட்டங்க, அத்தோட முடிஞ்சுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ரட்சிப்பை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தா வரும் கோபாக்கினைக்கு எப்படி தப்பிப்பீங்க? அப்போ 2 விஷயத்த சொல்றாரு. ரட்சிப்பு எப்படிப்பட்டது? பெரிது. அதை குறித்து கவலை இல்லைன்னா எதில் மாட்டிக்குவான்? கோபாக்கினைக்கு. அப்போ கோபாக்கினிலேருந்து ரட்சிக்கிறது எது சொல்லுங்க? கோபாக்கினிலேருந்து நம்மளை ரட்சிக்கிறது எது? ரட்சிப்பு. ரட்சிப்பு ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படின்னா, டிக்கெட் எடுத்துட்டீங்க, டிக்கெட் எடுத்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அப்போ டிக்கெட் எடுக்கிறீங்க தெரியுமா, அதான் ரட்சிப்பு. அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? டிக்கெட் எடுத்து உக்காந்துட்டீங்க வண்டியில். அந்த வண்டி எங்கே போய் சேரணும்? எங்கே போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேரணும். அது வரைக்கும் ரட்சிப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டேன்? டிக்கெட் வாங்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், வண்டியில் உக்காண்டிருக்கிற, எங்கே போய் சேரணும் நீ? புரியுதுங்களா? அப்போ ரட்சிப்பு கூட பார்த்தீங்கன்னா 3 நிலைப்பாட்டில் இருக்கு. ஒன்று பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். இன்னொன்று ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். 3வது ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலம். இந்த 3த்தையுமே சேர்ந்தது தான் ரட்சிப்பு. 3த்தையும் சேர்ந்தது தான் ரட்சிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன் ரட்சிப்பு வரலன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பாவியா இருப்பான். மாத்திரம் இல்லை, ஜென்ம பாவங்கள், அதை சொல்லுவாங்களே முன்னோர் செய்த பாவங்கள், கர்மான்றாங்க பாரு. இந்துஸ் அருமையாக சொல்லுவாங்க கர்மா. அந்த ஜென்ம பாவம் அவன் தலைமையில் இருக்கும். அந்த பாவம் தான் அவனை எங்கே கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போகுது, நித்திய அழிவுக்கு கொண்டு போகுது. அப்போ ஒரு மனுஷன் தலைக்கு மேலே சாபம் இருக்குது, காலங்காலமாக இருக்கிற சாபம். பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் விசாரிப்பேன் தேவன் சொன்னார் பாருங்க, அந்த சாபம் இருக்குது. அப்போது என்னைக்கு நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தோன்னோ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் இயேசு மன்னிக்கிறார். அப்போது ரட்சிப்பு கடந்த காலத்தையும் சார்ந்தது. ஏன்னா நான் பிறப்பிலிருந்து நான் செஞ்ச எல்லா பாவ தோஷம், அந்த கர்மம் எல்லாத்தையும் ரட்சிப்புல தேவன் என்னை சுத்தப்படுத்தி என்னை நீதிமானா மாத்துறாரு. பாவியா இருந்த நான் நீதிமானா மாறிட்டேன். ரட்சிப்பு. நிகழ்காலம், ப்ரெசன்ட் டேஸ்ல என்ன ஆகுதுன்னா, என்னை நான் சுத்திகரிச்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? பரிசுத்தம் பண்ணிக்கிறேன். ஆகினால் நான் என்னவா மாறுறேன்? பரிசுத்தமான மாறுறேன். ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் என்னன்னா, மணவாளனாகிய கிறிஸ்து இயேசு வரப்போகிறார், அவருக்கு நான் எதிர்கொண்டு போகிற மணவாட்டியாக இருக்கிறேன். அப்போ ஃபியூச்சருக்கும் சரி, ப்ரெசண்ட்டுக்கும் சரி, கடந்த காலத்துக்கும் சரி ரட்சிப்பு இருக்குது. ரட்சிப்பு ஒரு நாளில் முடியல. இந்த ரட்சிப்புக்குள்ளத்தான் நம்ம இருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆவியின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னும் போது இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏன்னா இந்த ரட்சிப்பை அறிந்து உணர்ந்தவர்கள் யார் தான்? நம்ம தான். ஏன்னா கர்த்தர் சத்தியத்தை கொடுக்குறார். எவ்வளோ பெரிய ரட்சிப்புனா, இந்த உலகத்தில் ஜென்ம சுவாபத்தில் இருந்த நான், பாவியாக இருந்த நான் நீதிமானா ஆக்கப்பட்டேன். நீதிமானாக இருந்த நான் நாளுக்கு நாள் சுத்தம் பண்ணி பரிசுத்தவானா மாறி இருக்கிறேன். நாளுக்கு நாள் சுத்தவானா இருக்கிற நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் போய் சேருவேன். ரட்சிப்பு டிராவலிங் எங்கே முடியுது தெரியுமா? கடைசியா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் முடியுது. பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்குது. இந்த ரட்சிப்பை பற்றி தெரியாததுனால்தான்
எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்களா, இயேசு ஏற்றுக்கிட்டீங்கன்னா எங்கே போவேன்? ஆமாம், விட்டுட்டா நரகத்துக்கு போயிடு. ரட்சிக்கப்பட்டவனே பார்த்தியே சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நற்செய்தியில் அது துர்ச்செய்தி. இது நற்செய்தி என்னன்னா, உங்கள் ரட்சிப்பு உங்களை பாதுகாக்கும். அதை அங்கே மாத்திரம் கொடுக்கறது கிடையாது, இந்த பூமியிலே நமக்கு தேவைகளை சந்திக்கும். இந்த பூமியிலே, ஏன்னா இது வரைக்கும் இன்னொருத்தரோட கண்ட்ரோலில் இருந்தோம். என்னைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோமோ தேவனுக்குள்ள கண்ட்ரோலில் வந்துட்டோம். அப்போ அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாம் தெரியும். நம்ம தான் ஒன்றா என்ன பண்ணலாம், ஐயோ ஐயோ நாங்களாயிக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டார், குறித்த நேரத்தில் ஏற்ற வேலையில் ஏற்ற வண்ணமாக செய்வார். புரியுதுங்களா? அப்போ மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தைன்றது தேவனுக்கு விரோதமான பகை. அது எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? இருமாப்பான சிந்தை, அக்கிரம சிந்தை, மேட்டிமையான சிந்தை. அதே ஆவியின் சிந்தைன்னும் போது அது ஜீவனும் சமாதானமா இருக்குது. அது தாழ்ந்த சிந்தை, அப்புறம் ஏக சிந்தை, மூணாவது கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ இந்த 3 காரியமும், மாம்ச சிந்தைக்குரிய 3 காரியம், ஆவின் சிந்தைக்குரிய 3 காரியம். இப்போ என்னன்னா, நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம்? சாபத்தை வாங்கி கட்டிக்க போகிறோமா, இல்லை ஜீவனும் சமாதானத்தை வாங்கி கட்டிக்க போகிறோமா? இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சமாதானத்துக்கு எதுவாக நடக்கணும்னா சிந்தை மாறணும், ஆவின் சிந்தை மாறணும். இந்த ஆவின் சிந்தையாக மாறிட்டா சகலமும் ஜீவன் வந்துடும், சகலத்திலையும் சமாதானம் வந்துடும். இல்லை இது மாம்ச சிந்தையில் தான் இருப்பேன்னா பிரச்சனை இல்லை, அது என்னவா தான் மாறுது, தேவனுக்கு விரோதமான பகை மாத்திரமல்ல, அதனுடைய முடிவு எப்படி இருக்குதுங்க? சாபமாக இருக்குது. அப்போது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது ஒரு சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகம் என்ன சொல்லுதோ இதன்படி செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதன்படி செய்யலைன்னா கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டார். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரசங்கியாரோட பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, எந்த பெரிய ஆளுகிட்ட போப்புக்கிட்டே லெட்டர் வாங்கிட்டு வந்தால் கூட சரி, ஒன்றும் வேகாது. அப்போ சத்தியம் அதான் முக்கியம். அதுவும் இனி வருகிற ஆண்டுகள், இனி போகிற இந்த ஆண்டு முழுக்க எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உயர்வார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிலைன்னா கண்டிப்பாக சாபம் இன்னும் அதிகமாக தான் மாறும். இனிப்போ போகிறதெல்லாம் இப்படி தான். ஏன்னா சொல்கிறான் பாருங்க, ஒரு இடத்துல இயேசு சொல்லுவார் பாருங்க, மரத்தில் தோட்டத்து நடுவில் திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அத்தி மரம், என்னப்பா இது கனியே கொடுக்கல, எதுக்கு இங்கே இருக்குது, இது வெட்டி போட்டுன்ட்டாரு தோட்டக்காரர். ஆனால் தோட்டத்தை பராமரிக்கிறோன்னு சொல்கிறான், 1 வருஷம் டைம் கொடுங்க, இந்த 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன், கொத்தி எரு போடுறேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் வெட்டி போடுறோம். இனி காலம் அப்படி தான். அதனால் தேவன் இனி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தீர்க்க தரிசனம்லாம் இல்லை, வேத சத்தியத்தை சொல்கிறேன். யார் யார் கீழ்ப்படுகிறோமோ, யார் யார் வசனத்துக்கு நிற்கிறோமோ, யார் யார் நம்மளை மாற்றிக்கிறோமோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது ஆசீர்வாதத்தின் ஆண்டு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம மாற்றிக்கலன்னா கண்டிப்பாக இது மோசமாக தான் இருக்கும். ஆனால் தான் கர்த்தரோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவுக்குள்ளே வரணும். இந்த உறவுன்றது வலுப்படுத்துகிற நேரம் எது தெரியுமா? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துகிற நேரம் எது நினைக்கிறீங்க? அதிகாலை ஜெபம். அதான் நான் என்ன சொல்கிறேன், இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக மாறணுன்னா, எல்லாமே நன்மைக்கு எதுவாக மாறணுன்னா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபத்தை சொல்ல, நான் தனிப்பட்ட முறையில் தனிமையில் ஏஞ்சி ஆண்டவர்கிட்ட உங்கள் காரியத்தை சொல்லணும். ஆண்டவரே, இந்த நாளை நான் பார்க்கறதுக்கு எனக்கு உயிர் கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. ஒரு முன்னாடி நிற்க வச்சு ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசலாம் காலையில் மட்டும். ஏன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக. ஏன் புது கிருபை? எதுக்கு புது கிருபை? ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம காலையில் ஏஞ்சி என்ன பண்ணுறதில்ல, அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுறதில்ல. பாரம்பரியத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது, சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது. தேவனை உண்மையாக நேசித்து செய்யணும். காலையில் எழுந்துச்சு ஆண்டவர் எனக்காக காத்திருப்பார். நான் எழுந்திரிச்ச உடனே முதல்ல அவர் சமூகத்தில் போய் உட்காருவேன். ரொம்ப நேரம்லாம் வேணாம், சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. முதல்ல இப்படி ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் டைம் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு.